ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதியில வந்துட்டு காவேரி, விஜய் பிரியறதுக்கு காரணம் யாரு? அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கமெண்ட் செக்ஷன்ல நெறைய பார்க்க முடியுது. யமுனா வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். போயி அவங்க அம்மாட்ட சொல்லி பிரச்சனைய உண்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடியுது. ப்ரொமோல வந்ததுனால ப்ரொமோ வந்து பயங்கரமா இருந்தது இல்லையா? அதனால வந்து எல்லாம் சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து நிவின் மேலே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான். நிவின் என்ன செஞ்சுருக்கணும், அவர் வந்து ஏன் பேப்பரில் எழுதி வைக்கணும், அது டைரியிலேயே குறித்து வைக்கணும், அதை ஏன் நம்ம யமுனா பார்க்கணும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரணும் அப்படின்னு அவர் வந்து லைஃப்பில், அதாவது விஜய் வந்து சொல்கிறார் இல்லையா, நான் காவேரி என்னோட பொண்டாட்டி, நீ வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறப்பயே அந்த பேப்பர்லாம் அவர் எடுத்து கிழிச்சு போட்டிருக்கணும். ஃபோட்டோ கூட வச்சுருந்தப்போ ஃபோட்டோவை பற்றி என்ன சொன்னார், நான் வந்து வந்து ஃபோட்டோகிராஃபர், அதனால் வந்து நான் ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன், அது எதுக்கு நீ பெருசாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். இப்போ இந்த எழுதி வச்சுருக்கார் இல்லையா, டைம் போட்டு டேட் போட்டு எழுதியிருக்கார் இல்லையா, அதை வந்து யமுனாட்ட வந்து அவர் வந்து சொல்ல முடியாது, இது வந்து நான் சும்மா எழுதி வச்சேன் அப்படின்னு. இது வந்து அதனால் காவேரின்னு பேரை போட்டு எழுதுனதுனால அவர் என்னை வந்து சேரும் நாள் அப்படின்னு போட்டிருந்தார் இல்லையா, அதை பார்த்தோன்னே அதாவது யமுனாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் பதட்டத்தில் வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே இங்கே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதான். ஏன்னா ராகினி வேற ஒட்டு கேட்டிருக்காங்க இல்லையா.